வெல்கம் டு ஆக்டிவ் கான்டாக்ட் தமிழ். ஸோ என்னோட நேம் கிருஷ்ணமூர்த்தி. நான் செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே. ஸோ இன்றைக்கி மார்க்கெட் வந்து நியர்பை ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு நியர்பை ஓப்பன் ஆகிருக்காங்க. ஓப்பன் ஆனதுமே ஓப்பனுக்கு கீழே வந்துட்டு அகெயின் ஒரு கேண்டில் இந்த இடத்துல வந்து ஓப்பனுக்கு மேலே போயிட்டு அகெயின் கீழே வந்துட்டு, அப்போ இந்த ப்ரீவியஸ் க்ளோஸ் வந்து பிரேக் பண்ணியிருக்காங்க ஓப்பன் ஆகிட்டு. அது ஒரு விஷயம். அடுத்து இந்த இடத்துல எஸ்டர்டே லோ இந்த இடத்துல இருக்காங்க. எஸ்டர்டே லோவை பிரேக் பண்ணி ஷார்ட் ரேஞ்சுடைய பாட்டமுக்கு வந்துருக்காங்க. அப்போ இந்த ஷார்ட் ரேஞ்சுடைய பாட்டமுக்கு வந்தவங்க அகெயின் அங்கேருந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு எஸ்டர்டே லோவை பிரேக் பண்ணுறாங்க அப்படின்னா அகெயின் போகக்கூடிய இடம் வந்து ப்ரீவியஸ் க்ளோஸ் இல்லாட்டி ஓப்பன், இந்த இடத்துக்கு தான் போவாங்க. அப்போ இதை வந்து இந்த இடத்துல நீங்கள் ஒரு ஸ்ட்ராட்டஜியாக கன்வெர்ட் பண்ணி ஆப்ஷன் செல் பண்ணியிருக்கலாம், ஆப்ஷன் பை பண்ணியிருக்கக்கூடாது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த இடத்துல இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி காலையில் ஓப்பன் ஆகி கொஞ்சம் நேரத்துலேயே குறைஞ்சிட்டாங்க அப்படின்ற பட்சத்தில் இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி இல்லைன்னா நம்ம பையிங்கை தவிர்த்துறது நல்லது. ரெண்டாவது, இந்த எஸ்டர்டே லோவை கட் பண்ணோன்னு நம்ம கீழே செல் போயிருக்கலாம் அப்படின்னு எடுத்துட்டா கீழே ஷார்ட் ரேஞ்சுடைய பாட்டம் இருக்குது. ஸோ அங்கே சப்போர்ட் எடுக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு எக்ஸ்பைரி அப்படின்போது மார்க்கெட் சைட்வேஸில் கொண்டு போகிறதுக்கே சான்சஸ் நிறையா இருக்கும். ஏன்னா ப்ரீமியம் வந்து டிகே பண்ணணும் அப்படின்றதுக்காக. அப்போ இந்த எஸ்டர்டே லோவை கீழே வந்துட்டு அகெயின் அதை கட் பண்ணுறாங்க அப்படின்ற பட்சத்தில் ஒரு புட் ஆப்ஷனையும் மேலே போயிட்டு ஓப்பனை கட் பண்ணிட்டு ஓப்பனுக்கு மறுபடியும் கீழே வர்றாங்கன்றப்போ ஒரு கால் ஆப்ஷனையும் நீங்கள் ஒரு ஸ்ட்ராங்கிளோ ஸ்ட்ராடில் மாதிரி போட்டிருந்தீங்க, 24,400 போட்டிருந்தாலும் சரி, இல்லை 24,350 போட்டு அங்கே 450 கால் அப்படின்னு ஸ்ட்ராடில் போட்டிருந்தாலும் சரி, ஸ்ட்ராங்கிள் போட்டிருந்தாலும் சரி, இதில் ப்ராஃபிட்டாக இருந்திருக்கும். அப்போ இந்த இடத்துல பையிங்க்கான வாய்ப்பு இல்லை. அதை நம்ம செல்லிங்க்கு எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றத பார்த்து செல்லிங்க்கு யூஸ் பண்ணிக்கணும். இதுதான் வந்து இன்றைக்கி நிஃப்டியில் நடந்தது. பேங்க் நிஃப்டி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு சின்ன பாசிட்டிவ் நோட்டில் ஓப்பன் ஆகிட்டு எஸ்டர்டே ஹையை கட் பண்ணல, கீழே வந்துட்டாங்க. வந்து அவங்க சப்போர்ட் எடுத்த இடம் வந்து ப்ரீவியஸ் க்ளோஸ். அப்போ அந்த ப்ரீவியஸ் க்ளோஸை கட் பண்ணாமல் அகெயின் மேலே வர்றாங்க, ஓப்பனை கட் பண்ணுறாங்க அப்படின்னா ஒன்று அடுத்து டே ஹை இல்லாட்டி எஸ்டர்டே ஹை. அப்போ இதுதான் அடுத்தடுத்த டார்கெட்ஸ். அதுக்கு அடுத்து தான் ஷார்ட் ரேஞ்சுடைய டாப். அப்போ இந்த இடத்துலேயே நம்மளுக்கு முடிச்சிட்டாங்க, 800கிட்டே முடிச்சிட்டாங்க, 850 வரைக்கும் போகலை. அப்போ இதையுமே இந்த ஓப்பனை கட் பண்ணும்போது ப்ரீவியஸ் க்ளோஸில் சப்போர்ட் எடுத்து ஓப்பனை கட் பண்ணும்போது இந்த இடத்துல ஒரு சினாரியோவில் ப்ரீவியஸ் க்ளோஸை ஸ்டாப் லாஸ் ஆகும், ஓப்பனாக என்ட்ரியாக வச்சு ஒரு ஆப்ஷன் செல்லிங்காக இருக்கட்டும், இல்லை இம்ப்ளைட் வாலட்டிலிட்டி நிறையா இருந்தாலும் ஆப்ஷன் பையிங்காக இருந்தாலும் இந்த இடத்துல ஒரு ப்ராஃபிட் வந்திருக்கும். ஆனால் டார்கெட் நம்ம எங்கே வச்சுருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ்டர்டே ஹை அல்லது இன்றைக்கி வச்சுருந்த டே ஹை தான் வச்சுருக்க முடியும். இதை தாண்டி இங்கே போவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு டேபிள் என்ன சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்கன்றதை பார்த்து அதுக்கேற்ற மாதிரி நம்ம எடுக்கணும். அப்போ இந்த ப்ரீவியஸ் க்ளோஸு, எஸ்டர்டே ஹை அண்ட் எஸ்டர்டே லோ, இந்த எல்லா விஷயத்தையும் நீங்கள் பார்க்கணும். இதில் இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, பேங்க் நிஃப்டி வந்து உங்களுக்கு 292 பாயிண்ட் ப்ளஸில் இருக்காங்க, ஆனால் நிஃப்டி வந்து 36 பாயிண்ட் மைனஸில் முடிச்சிருக்காங்க. அப்போ இதுதான் வந்து இண்டெக்ஸ் ரேஷியோ கான்ட்ரடிக்ஷன் சொல்லுவாங்க. ஸோ இண்டெக்ஸ் கான்ட்ரடிக்ஷன், பேங்க் நிஃப்டியில் வந்து உங்களுக்கு புட் ஆப்ஷன் அதிகமாக செல் பண்ணிவிட்டு நிஃப்டியில் வந்து கால் ஆப்ஷன் செல் பண்ணதுனால இந்த சைட்வேஸ் மார்க்கெட்டுக்குள்ளே போயிருக்கு அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இன்றைக்கி க்ளோசிங்கில் என்னென்ன கொடுத்துருக்காங்க டேபிளில் நெக்ஸ்ட் வீக் கான்ட்ராக்டில். ரெண்டாவது, இந்த ஸ்பாட் விசஸ் ஃபியூச்சர் அப்படின்னு நீங்கள் பார்க்கும்போது நெக்ஸ்ட் வீக் மந்த்லி எக்ஸ்பைரி அப்படின்றனால நீங்கள் நெக்ஸ்ட் மந்த் ஃபியூச்சர் தான் பார்க்கணும். இந்த மந்த் ஃபியூச்சர் ப்ரீமியம் வந்து அதாவது ஸ்பாட்டுக்கு அதுக்கு ஈக்குவல் ஆகிறதுக்கு தான் சான்சஸ் இருக்குது. அதனால் நீங்கள் நெக்ஸ்ட் மந்த் ஃபியூச்சர் தான் இன்றைக்கி க்ளோசிங்லேருந்து நாளைக்கு ஓப்பன் ஆகும்போது எப்படி இருக்காங்க, இன்றைக்கி க்ளோசிங்கோட ஸ்பாட் ப்ரைஸஸ் ஃபியூச்சர் வந்து அதிகமாக இருக்காங்களா இல்லை கம்மியாக இருக்காங்களா அப்படின்றத பார்க்கணும். ஸோ நாளைக்கான லெவல்ஸ் பார்த்துடலாம். ஸோ நாளைக்கான லெவல்ஸ் போகிறதுக்கு முன்னாடி நவம்பர் மந்த்துக்கான கிளாஸஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். கிளாஸஸ் வந்து உங்களுக்கு தீபாவளிக்கு அடுத்த நாள் வந்து ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ கிளாஸஸில் ஜாயின் பண்ணணும் விருப்பம் இருக்கவங்க 7904877610 அப்படின்ற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி கிளாஸஸோட டீட்டெயில்ஸ் வாங்கிக்கிங்க. ஸோ கிளாஸஸில் வந்து என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஸ்ட்ராடல்னால் என்ன, ஸ்ட்ராங்கிள்னால் என்ன, இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி நம்ம எப்படி யூஸ் பண்ணுறது, ஸோ மல்டிபிள் ஸ்ட்ராங்கிள் ஆர் மல்டிபிள் ஸ்ட்ராடல் இந்த மாதிரிலாம் என்ன இருக்குது, அதில் நம்ம எப்படி யூஸ் பண்ணுறது. ரெண்டாவது, ஒரு சினாரியோ பேசிஸ், ஒரு மார்க்கெட் வந்து எஸ்டர்டே ஹை அண்ட் எஸ்டர்டே லோ
ப்ரீவியஸ் க்ளோஸ் இந்த இடத்துக்கு நியர்பை ஓப்பன் ஆகும்போது அல்லது கேப் டவுன் அல்லது கேப் அப் ஓப்பன் ஆகும்போது எந்த இடத்துக்கிட்ட வரணும், எந்த இடத்துக்கிட்ட வந்தால் நம்ம அதை அப்ரோச் பண்ணணும். ஏன்னா மார்க்கெட் வந்து எல்லா இடத்துலையும் ஓப்பன் ஆன உடனே ஒரு இடத்துலேருந்து உடனே ட்ரேடை முடிச்சிடணும், உடனே ட்ரேடை பண்ணிடணும் அப்படின்றது கட்டாயம் கிடையாது. அப்போ ஏதோ ஒரு இடத்துக்கு வரணும், வந்ததுக்கு அப்புறம் தான் அதுலேருந்து தான் ட்ரேடு வந்து நம்மளுக்கு கிடைக்கும், எக்ஸிக்யூட் ஆகும். அதுலேருந்து இன்னொரு லெவல் தாண்டும் போது தான் நம்ம எக்ஸிக்யூட் பண்ணணும். அப்போ ஓப்பன் ஆனோடனே ஓப்பனுக்கே கீழே மேலே நீங்கள் உடனே எடுத்துட்டீங்க அப்படின்னா காலையில் உங்களுக்கு அந்த ஃப்ரெஷ் ப்ரீமியம் அப்படின்றது ரொம்பவுமே ஹைலி வால்டைலாக இருக்கும். அந்த ஃப்ரெஷ் ப்ரீமியம் ஹைலி வால்டைலில் போய் மாட்டிட்டீங்க அப்படின்னாலும் ப்ராப்ளம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதே தான் நம்மளுக்கு வந்து இந்த ஸ்டாக் ஆப்ஷன் பற்றி கேட்டிருந்தாங்க. ஸ்டாக் ஆப்ஷன் வந்து அந்த ஃப்ரெஷ் ப்ரீமியத்தில் எடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லி, அதுக்கு நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்குது, எடுக்கலாம். அதையே நான் யாருக்குமே சஜஸ்ட் பண்ணுறதில்ல அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது ரொம்ப ரொம்ப ரிஸ்கி, ஹைலி ரிஸ்கி. ஏன்னா நீங்கள் ஒவ்வொரு ஸ்டாக்கை செலக்ட் பண்ணும்போது அந்த ஸ்டாக்குக்கு ஏற்ற மாதிரி ஒரு செட் ஆஃப் லாட் சைஸ் வந்து டிஃபர் ஆகும். அப்போ நீங்கள் கான்ஸ்டண்ட்டாக இவ்வளோ தான் லாஸு, இவ்வளோ தான் ப்ராஃபிட் எடுப்பேன்னு சொல்லி ஒரு ஸ்டாப் லாஸையும் டார்கெட்டையும் அங்கே ஃபிக்ஸ் பண்ண முடியாது. ரெண்டாவது, ஸ்டாக்ஸில் எப்பயுமே டெய்லி பேசிஸில் ஒரு ஸ்டாக்குக்கு சின்ன சின்ன நியூஸ், அதாவது இந்த F&O ஸ்டாக்ஸ்க்கு மட்டும் சின்ன சின்ன நியூஸ் கொடுத்து இம்பேக்ட் பண்ணுவாங்க. அப்போ அந்த மார்னிங் ஓப்பனிங்கில் எப்படி இருக்குன்றதை சொல்ல முடியாது. அப்போ அந்த ஸ்டாக் ஆப்ஷன் அப்படின்றது ரொம்ப ரொம்ப ஹைலி ரிஸ்கி, அதுக்குள்ளே போக வேணாம். இப்போ இண்டெக்ஸ் ஆப்ஷன் ரிஸ்கி இல்லையான்னு கேட்டால் இண்டெக்ஸ் ஆப்ஷனும் ரிஸ்கி தான். ஆனால் அதுக்குள்ளே நீங்கள் எப்பயுமே ஒரு பையாக இருந்தாலும் சரி, ஒரு செல்லாக இருந்தாலும் சரி, ஒரு ஹெட்ஜோடு போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அப்போ நம்ம இப்போ இன்றைக்கி பேங்க் நிஃப்டிலே கூட ப்ரீவியஸ் க்ளோஸில் நம்ம சப்போர்ட் எடுத்துகிட்டு அகைன் மேலே போகும்போது பை பண்ணியிருக்க வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லியிருந்தோம். அப்போ அந்த பை பண்ணியிருந்தாலும் நீங்கள் ஹெட்ஜோடு தான் பண்ணியிருக்கணும். பிளைண்டாக போய் ஒரு ஆப்ஷனை பை பண்ணுறதுல எந்த விதமான யூசேஜும் இல்லை. ரெண்டாவது விஷயம், அது டக்குன்னு திரும்பிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு மிகப்பெரிய லாஸ். அதுவே நீங்கள் ஒரு ஹெட்ஜோடு போயிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லாஸும் கம்மியாகும். அப்போ நீங்கள் பண்ணிகிட்ருக்க ஒரு ஸ்ட்ராட்டஜியில், நீங்கள் அன்னைக்கு எடுத்துருக்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜியில் என்ன மிஸ்டேக் அப்படின்றத நீங்கள் பார்க்குறதுக்கு உங்களுக்கு டைம் கிடைக்கும். இல்லை எந்த லெவலுக்கு வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணலாம், உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் கொடுத்தாலும் உங்களுக்கு கன்வீனியன்ட்டான ஸ்டாப் லாஸாக கொடுக்கணும். ஸோ அது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். அப்போ ஒரு இடத்துல நம்ம வந்து எடுக்கிறோம், எல்லா டேட்டாவும் பார்த்து எடுக்கிறோம், அந்த டேட்டாவை தாண்டி மார்க்கெட் வந்து வேறு இடத்துக்கு போகுது அப்படின்னா அந்த இடம் வந்து ஸ்டாப் லாஸ் கொடுக்கக்கூடிய ஸ்டாப் லாஸ் வந்து கொஞ்சம் கன்வீனியன்ட்டான ஸ்டாப் லாஸாக இருக்கும். அதை விட்டுட்டு நம்ம ஐயோ நம்ம இப்படி பண்ணிட்டோமே, இப்படி செஞ்சுட்டோமேன்னு ஒரு மன வருத்தத்துக்கு, அதுதான் வந்து நீங்கள் இந்த ஒன் சைடாக பிளைண்டாக பை பண்ணுறதுல இருக்க மிகப்பெரிய ரிஸ்க்கே. ஸோ அப்போ அந்த பிளைண்டாக பை பண்ணுறதுன்றது வேணாம். அதை விட்டுட்டு நம்ம எது பண்ணாலும் ஒரு ஹெட்ஜோடு பண்ணுறதுன்றது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ நாளைக்கான லெவல்ஸ் வந்து பார்க்கலாம். ஸோ எக்ஸ்பைரி டே, மந்த்லி எக்ஸ்பைரி 31 அக்டோபர் வச்சுக்கலாம். நம்மளுக்கு இதில் வந்து 24,500 கால் அண்ட் 24,400 புட் அண்ட் 24,500 புட் அண்ட் 24,400 கால் கொடுத்துருக்காங்க. அப்போ 24,400 டு 24,500 இது எல்லாத்தையுமே ஸ்ட்ராடில் போட்டு வச்சுருக்காங்க. அதுக்குள்ளே ஸ்ட்ராங்கிளும் இருக்குது, ஸ்ட்ராடிலும் இருக்குதுன்னு எடுத்துக்கலாம். அப்போ இதில் வந்து நம்மளுக்கு இம்ப்ளைடு வாலிடிட்டி நாளைக்கு எக்ஸ்பைரிக்கு, அதாவது 31 அக்டோபருக்கு எக்ஸ்பைரிக்கு வந்து இம்ப்ளைடு வாலிடிட்டி கம்மியாக இருக்கனால நம்ம எந்த இடத்துல க்ளோஸ் ஆகியிருக்காங்களோ அந்த இடத்த ஒரு ஸ்ட்ராடலாக எடுத்துக்கலாம். ஏன்னா அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. அப்போ நாளைக்கு இந்த இடத்துல ஒரு ஐடிஎம் புட் ஆப்ஷன் இருந்தாலும் இந்த நியர்பை இருக்கிற ஏடிஎம் கால் ஆப்ஷனையும் செல் பண்ணியிருக்காங்க அப்படின்றப்ப எவ்வளோ மேலே போனாலும் இந்த ஐடிஎம் புட் ஆப்ஷனை செல் பண்ணவங்க வெளியில் போயிட்டாங்க அப்படின்னா அப்போ இந்த கால் ஆப்ஷன் வந்து உங்களுக்கு ஐடிஎம் ஆயிடும். இப்போ உங்களுக்கு புரியுது, இந்த புட் ஆப்ஷன் ஐடிஎம் இருக்குது, அதை செல் பண்ணவங்க வெளியே போகணும்னா மார்க்கெட்டை கொஞ்சம் மேலே கொண்டு போவாங்க. அப்படியே கொண்டு போனாலும் இந்த ஐடிஎம் கால் ஆப்ஷனை செல் பண்ணுறாங்க இருக்காங்க அப்படின்ற பட்சத்தில் அகைன் கீழே வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. அப்படின்னா இதை ஸ்ட்ராடலாகவே நம்ம கன்வெர்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்போ 24,400 காலுடைய க்ளோஸ் வந்து 185, புட்டுடைய க்ளோஸ் வந்து 137. ஓகேங்களா? அப்போ 24 காலுடைய க்ளோஸ் வந்து 24,400 காலுடைய க்ளோஸ் 185னா 24,585 இதான் மேலே இருக்குது லைனு. ஸோ -137 அப்படின்றப்ப 24,263 அப்படின்றது கீழே இருக்க அந்த க்ரீன் லைன். அதாவது ஷார்ட் ரேஞ்சு வந்து உங்களுக்கு ஷார்ட் ரேஞ்சுடைய டாப் அண்ட் ஷார்ட் ரேஞ்சுடைய பாட்டம் வந்து க்ரீன் கலர் ஆகும். ஒயிட் ரேஞ்சுடைய டாப் அண்ட் ஒயிட் ரேஞ்சுடைய பாட்டம் வந்து உங்களுக்கு புரிதலுக்காக ரெட் கலராக கொடுத்துருக்கோம். அப்போ அந்த 24,400 ஸ்ட்ராடில் எடுத்துகிட்டு அதில் ஷார்ட் ரேஞ்ச் அண்ட் ஒயிட் ரேஞ்சு கொடுத்துருக்கோம். இந்த லெவல்ஸை வந்து கொஞ்சம் நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. அதாவது ஷார்ட் ரேஞ்சுடைய பாட்டம் வந்து 24,263, ஷார்ட் ரேஞ்சுடைய டாப் வந்து 24,585, ஒயிட் ரேஞ்சுடைய பாட்டம் வந்து 24,078,
ஒயிட் ரேஞ்சுடைய டாப் வந்து 24,722. ஸோ ப்ரீவியஸ் க்ளோஸ் அப்படின்றது 24,400, அதாவது 24,399. ரெண்டாவது ஒரு விஷயம் கேட்டிருந்தீங்க, இந்த ப்ரீவியஸ் க்ளோஸ் அப்படின்றது லாஸ்ட் கேண்டில் க்ளோஸ் ஆனதா அப்படின்னு. அது கிடையாது. க்ளோசிங், அதாவது 3.15 to 3:30 வரைக்கும் நடக்கிற மொமெண்டம் இருக்கு இல்லைங்களா, அந்த மொமெண்டம் வந்து ஆவரேஜ் ப்ரைஸாக இங்கே நம்மளுக்கு செட்டில்மெண்ட் ப்ரைஸாக கொடுப்பாங்க. அதைத்தான் நம்ம எடுத்துக்கணுமே தவிர இந்த க்ளோசிங் கேண்டில் ப்ரைஸை நம்ம எடுத்துக்கூடாது. லாஸ்ட் ட்ரேடிங் ப்ரைஸ் தான் அது. 24,412ன்றது லாஸ்ட் ட்ரேடிங் ப்ரைஸ். ஆனால் நம்மளுக்கு க்ளோசிங் ப்ரைஸ் 24,399. அப்போ அடுத்து பேங்க் நிஃப்டி வந்துடலாம். பேங்க் நிஃப்டியில் நம்மளுக்கு வந்து 51,500 ஸ்ட்ராடல் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அப்போ 51,500 காலுடைய க்ளோஸ் வந்து 426. அப்போ 51,926 அப்படின்றது ஷார்ட் ரேஞ்சுடைய டாப் அப்படின்னு கொடுத்தாச்சு. அடுத்து 51,500 புட்டோட க்ளோஸ் வந்து 327. அப்போ 51,173 அப்படின்றது ஷார்ட் ரேஞ்சுடைய பாட்டம். ஸோ ஒயிட் ரேஞ்சுடைய பாட்டம் வந்து 50,747. ஒயிட் ரேஞ்சுடைய டாப் வந்து 52,253 இப்படின்ற லெவல். உங்களுக்கு ஈஸியாகவே புரியணுன்றதுக்காக ஷார்ட் ரேஞ்சுடைய டாப் அண்ட் பாட்டம் வந்து க்ரீன் கலர்லேயும், ஒயிட் ரேஞ்சுடைய டாப் அண்ட் பாட்டம் வந்து ரெட் கலர்லேயும் கொடுத்துருக்கோம். ஸோ ஓகே, அடுத்து நம்ம இதில் நாளைக்கு எந்த இடத்துல ஓப்பன் ஆகுறாங்க, ஓப்பன் ஆகிறதுக்கு எஸ்டர்டே ஹை நியர்பை இருக்கா இல்லை எஸ்டர்டே லோ இருக்கா, அதை பிரேக் பண்ணும்போது இம்ப்ளைட் வாலிட்டி எப்படி இருக்காங்க, பிரேக் பண்ணாலும் பக்கத்துலேயே ஷார்ட் ரேஞ்சுடைய டாப் இந்த இடத்துல இருக்குது, லோவை கட் பண்ணால் ஷார்ட் ரேஞ்சுடைய பாட்டம் இந்த இடத்துல இருக்குது. ஸோ இந்த இடத்துல எப்படி ரியாக்ட் ஆகுறாங்க, அதில் ரியாக்ட் ஆகும்போது அடுத்து ஒயிட் ரேஞ்சுக்கு போகிறதுக்கு சான்சஸ் இருக்கா, அதுக்கான இம்ப்ளைட் வாலிட்டி நம்மளுக்கு ஒத்து போகுதா அப்படின்றதையும் பார்க்கணும். ஏன்னா எல்லா ஒரு டேட்டாவும் கலந்து தான் நீங்கள் ஒரு டிசைட் பண்ண முடியும். நீங்கள் எடுத்தோடனே இன்றைக்கி மார்க்கெட் வந்து மேலே தான் போகும் நம்ம டிசைட் பண்ணிவிட்டு அப்புறம் போய் டேட்டாவை பார்க்கக்கூடாது. டேட்டா என்ன கொடுத்துருக்காங்கன்றதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம டிசைட் பண்ண முடியும். அது உங்களுக்கு 5 to 15 மினிட்ஸ்லேயே வந்துடும். அப்போ அந்த டேட்டாவை வச்சுட்டு நீங்கள் அந்த ஃப்ரெஷ் ப்ரீமியம் வால்டைலில் மாட்டாமல் அடுத்து மார்க்கெட் என்ன நடக்குதுன்றதை பார்த்து ட்ரேடை பண்ணிக்கலாம். ரெண்டாவது ஒரு விஷயம், அந்த இண்டெக்ஸ் ஆப்ஷன் பண்ணும்போது நீங்கள் நாள் முழுக்க உட்காரணுமா மார்க்கெட்டில் அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஒரு நல்ல மொமெண்டம் கொடுக்கும்போது நீங்கள் காலையிலேயே ட்ரேடு முடிச்சுட்டு போயிடலாம், நீங்கள் உங்களோட வேலையை பார்க்குறது. ஸோ இண்டெக்ஸ் ஆப்ஷன்ஸே உங்களுக்கு அந்த இது இருக்குது. காலையிலே நீங்கள் ட்ரேடு முடிக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. குறைந்தபட்சம் ஒரு 11 to 12 மணிக்குள்ளே. அதுக்கு மேலே உட்கார்றதுக்கு வாய்ப்புகள் கம்மி. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கு வந்து அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து எந்த அளவுக்கு நான் உங்களுக்கு கிளியராக கொடுக்கணும் அப்படின்றது ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ நன்றி, வணக்கம்.